உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது 2 கருத்தியல்களுக்கு இடையேயான தேர்தல் என்பதால் தான் என இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சமூக நீதி மற்றும் அரசியல் சாசனத்தில் அவருக்கு மிகுந்த அனுபவம் உள்ளதால் அவரை பொருத்தமானவர் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு RSS பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுதான் வந்துருமா? எங்களை பொறுத்த மட்டும் ஒருமித்த கருத்து வர வேண்டும். இந்தியா கூட்டணி என்பது ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். இதுல RSS போல ஒரு அமைப்பு சொல்லி நாங்கள் முடிவு செய்ய போவதில்லை. எங்களை பொறுத்த மட்டும் இது ஜனநாயக பூர்வமாக நடக்கின்ற இந்த கூட்டணியிலே அனைவரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். அதற்காக காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடமும் சரி, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களிடமும் சரி, சமாஜ்வாதியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் அவர்களிடமும் சரி, அனைவரும் பேசி ஒரு பெயரை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய ஜனநாயகத்தின் கோட்பாடுகளையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கோட்பாடுகளையும் காப்பதற்காக சுதர்சன் ரெட்டி அவர்கள், முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள்தான் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்முடைய எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக ஆக வேண்டும் என்ற ஒருமித்த ஒரு சிந்தனையோடு கருத்தோடு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.